சாயிராம். அதிர்ஷ்டம் கணிக்கக்கூடியதுதான். நாம் நிறைய அதிர்ஷ்டங்களை விரும்பினால் அதிக வாய்ப்புகளை எதிர்கொள்ள பழக வேண்டும். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். நிறைய புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அதிர்ஷ்டம் தானாகவே வந்துவிடும் நம் வாழ்வில். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது. ஆனந்த கண்ணீர் விடப் போகிறாய். எதற்காகவும் பயம் கொள்ளாதே. உன்னுடைய பயத்தை முதலில் தவிர்த்துவிடு. அமைதியாக இரு. மனதை எப்பொழுதும் பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் அமைதியை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. மனம் அமைதியாக இருந்தாலே போதும். நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், பேரின்பம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்திற்கும் பலன் கிடைக்கப் போகிறது. உன் துன்பங்கள் அனைத்திற்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. உன்னுடைய விருப்பங்கள் உன் விருப்பத்திற்கேற்ப ஈடேறப் போகும் அந்த நல்ல நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் பூர்த்தி செய்வது உன் சாயப்பா என்னுடைய கடமை. என் கடமையிலிருந்து நான் எப்பொழுதும் மீறவே மாட்டேன். என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தையை நான் கைவிட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் பிள்ளையே. என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அன்பாலும் உன்னுடைய வாழ்வு பல பிரம்மாண்ட மாற்றத்தை அடைவதற்கான நேரம் வந்துவிட்டது. எனவே எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே, கவலைப்படாதே. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே. எதற்குமே கண்ணீர் மட்டும் சிந்தாதே. நீ கண்ணீர் சிந்தினால் அதை பார்க்க உன் சாயப்பா என்னால் முடியவே இல்லை. நான் உனக்காகவே அவதாரம் எடுத்திருக்கிறேன். உனக்காகவே வந்திருக்கிறேன். உன்னுள்ளேயே இருக்கிறேன். உனக்காகவே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆம் குழந்தையே, உன் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றப்படும். அனைத்துமே உன் வாழ்விற்கு தேவையானபடி உனக்கு நிறைவேற்றப்படும். நிறைவேற்றியே நான் உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்த்து ரசிப்பேன். அப்படி இருப்பதற்கு, அப்படி வெற்றியை அடைவதற்கு எது தேவை? ஆம், நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடத்தில் இருந்தால் இந்த உலகமே உன் காலடியில் இருக்கும். இந்த உலகமே உனக்கு வசப்படும். புரிகிறதா என் குழந்தையே? அப்பா சொல்வது புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டே இரு. உனக்காகவே இங்கு நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் நான் இங்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே எதற்குமே கவலைப்படாமல் இரு. வெளிச்சத்தின் ஒளியைப் போல ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அந்த அளவிற்கு பிரகாசத்தை உன் வாழ்வில் நான் உண்டு பண்ணுவேன். அந்த பிரகாசத்தை உண்டு பண்ண, அந்த பிரகாசத்தை உன்னிடம் கேட்க, உன்னிடம் கொடுக்க நான் வழிநடத்தி உன்னை அழைத்து செல்வேன். நீ எப்பொழுது அப்பா என்று கூப்பிட்டாலும், சாயி என்று மனதால் நினைத்தாலும் அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன். உனக்கு காட்சி தருவேன். அடுத்த நொடியே நான் வந்து விடுவேன். எதற்குமே கவலைப்பட வேண்டாம் என் குழந்தையே. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. உன் கண்ணீரை துடைப்ப அடுத்த நொடியே நான் வருவேனே தவிர உனக்கு கண்ணீரை கொடுக்க எந்த நொடியும் நான் வரவே மாட்டேன். எதற்குமே பயப்படாதே. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு. அதுவரை எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை எதுவும் செய்யவும் முடியாது. என்னுடைய பார்வையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே? அப்படியென்றால் உனக்கு வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். ஏனென்றால் உன்னை நெருங்கி வரும் எதுவுமே என்னுடைய அனுமதியால் தான் உன்னிடம் நெருங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை.
எதற்குமே உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ என்னை நினைத்தாலே போதும், அடுத்த க்ஷணமே உன் கண்முன் வந்து நிற்பேன். உனக்கு காட்சி தருவேன். உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். மிகப்பெரிய வெற்றியை உன்னிடம் சேர்ப்பேன். ஆனந்த கண்ணீரை உன் கண்களில் பார்த்து ரசிப்பேன். எது வந்தாலும் எந்த நிலையிலும் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. மற்றவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். உன்னை படைத்த அந்த இறைவனுக்கு நீ பயந்தால் போதும். உன்னுடைய மனசாட்சிக்கு நீ பயந்தால் போதும். மற்றவர்களிடம் பயப்பட வேண்டும், அவர்களிடம் உன் உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமுமே இல்லை. நம்பிக்கை, அந்த எண்ணம் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அதைவிட மிகப்பெரிய சொத்து, சுகம் என்று எதுவுமே தேவையில்லை. நம்பிக்கை என்ற எண்ணமே போதும், அனைத்தையும் உன்னிடம் இழுத்து வந்து சேர்க்கும். பொறுமையாக இரு. இது நாள் வரை நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே சாயிநாதரே, என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழாதா, நிகழ்த்த மாட்டீரா என்று கேட்ட என் குழந்தைக்கு இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டுவிடு என்று நான் வாக்கு கூறினேன். என் வாக்கை நீ பின்பற்றினாய். அந்த உண்மையான நம்பிக்கைக்கு பரிசாக, உண்மையான பொறுமைக்கு பரிசாக உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். வெற்றி செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் முகத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து கொண்டே இருப்பேன். நீயே ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது, அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன் என்று மனதால் என்னிடம் வந்து கூறுவாய். சந்தோஷத்தில் திக்கு முக்காடி நிற்பாய். அந்த ஆனந்தத்தை பார்க்க ஷீரடியில் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். குழந்தையே, வா, என்னிடம் வந்து உன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள். உனக்கானது உன்னிடமே இருக்கும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்ல நான் அனுமதி வழங்கவே மாட்டேன். உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய வருங்காலத்தை எண்ணி பயப்படாமல் இதை கவனமாக கேள், நம்பிக்கையோடு கேள். உன் எதிர்காலத்தை பற்றி பயம் உனக்கு எதற்கு? ஏன் உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாய்? உன் கடந்த காலத்தை விட்டுவிட்டு உன் மனம் இன்னும் வெளியே வரவே இல்லை. ஏன் அப்படி இருக்கிறாய்? ஒன்று புரிகிறதா குழந்தையே? அந்த கடந்த காலத்தை நினைத்து நினைத்து கடந்த காலத்தை வைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? நீ சொன்னால்தான் எனக்கு தெரியும் இல்லை, நீ சொல்லாமலேயே எனக்கு தெரியும். உன் கடந்த காலம் சற்று கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து வந்தால்தானே உன்னுடைய நிகழ்காலத்தை நீ வாழ முடியும். உன்னுடைய கடந்த காலத்தை, உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை, உன்னை விட்டு சென்றதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் இப்படித்தான் இருக்குமோ என்று நீயே தவறாக ஒரு கற்பனையை உன் மனதில் உருவாக்கி கொண்டு நீயும் கவலைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கவலைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாயே. நான் நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், உன்னுடைய கடந்த காலத்தை போன்று உன்னுடைய நிகழ்காலமோ அல்லது எதிர்காலமோ சர்வ நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் உனக்கு புரிகிறதா? புரியவில்லையா? புரியவில்லை என்றால் இதை கவனமாக கேள். இந்த உலகம் சுழன்று கொண்டுதானே இருக்கிறது, வாழ்க்கையும் போய்கொண்டுதானே இருக்கிறது. நடந்த நிகழ்வுகள், உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த நாட்கள் அனைத்தும் மீண்டும் உனக்கு கிடைக்க சாத்தியமே இல்லைதானே. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கடந்த கால கஷ்டங்கள் மட்டும் மீண்டும் உன்னிடம் வந்துவிடும் என்று எப்படி நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக இந்த பயம் உன் மனதில் வந்து கொண்டிருக்கிறது? அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய்.
ஒருமுறை பிரச்சனை, குழப்பம், வேதனை என்று நீ சந்தித்த ஒன்றை மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உனக்கு இருக்கவே இருக்காது. உன் வாழ்க்கையில் அது நிகழவும் நிகழாது. மீண்டும் உன்னை நெருங்கவும் நெருங்காது. நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிலையானதுமல்ல, நிரந்தரமானதும் அல்ல என்பதை நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டுதானே இருக்கிறேன். நீ துன்பத்தை கடந்திருந்தால் இப்பொழுது உனக்கு இன்பம்தானே காத்து கொண்டிருக்கும். உன் வாழ்க்கையில் இன்பமயமான சூழல்தானே உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும். சற்று நன்றாக சிந்தித்துப் பார். உன்னுடைய கடந்த காலத்தில் நீ என்ன அனுபவித்துக் கொண்டிருந்தாய்? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்? இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் இருந்து கொண்டிருந்தால், துன்பத்தை சந்தித்து கொண்டிருந்தால், உன்னுடைய எதிர்காலம் எப்படி துன்பமாகவே இருக்கும்? இன்பம்தானே வர வேண்டும். துன்பத்திற்கு பின் இன்பம்தானே வரும். உன் கடந்த காலத்தில் நீ துன்பத்தை அனுபவித்திருந்தால் இப்பொழுது இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய்தானே. இதில் ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? மேகம், வானில் மேகம் எப்படி கடந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து கொண்டே வந்துதானே ஆக வேண்டும். வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். கஷ்டம் வருகிறதே, துன்பம் வருகிறதே என்று அப்படியே உட்கார்ந்திருந்தால் கஷ்டம் அப்படியே நம்மிடமே இருந்துவிடப் போகிறதா என்ன? மாறிக்கொண்டுதான் இருக்கும். அனைத்துமே வாழ்வும் மாற்றம் பெற்று கொண்டுதான் இருக்கும். அனைத்தும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். நம் வாழ்வும் மாறும் என்ற நம்பிக்கை உன் மனதில் முதலில் எண்ண வேண்டும். யாருமே, நடந்த நிகழ்வுகள், போன நபர்கள் யாருமே உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் மீண்டு வருவதற்கு வழியே இல்லை. அப்படியென்றால் நான் தொலைத்த சந்தோஷமும் நான் அடைந்த நிம்மதியும் எனக்கு மீண்டும் வராதா என்ற கேள்வியும் உன் மனதில் எழும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். வீணாக விவாதம் வேண்டவே வேண்டாம். உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் வேறு ஒரு வழியில் புது மாற்றத்தோடு உன்னை வந்து சேரும். உன்னை சேரும்படி நான் வழிவகை செய்வேன். வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போலத்தான். ஒரு பக்கம் இன்பம் இருந்தால் மறுபக்கம் துன்பம் இருக்கும். நீ இப்பொழுது எந்த பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். இன்பமான பக்கத்தில் நீ இருந்தால் உன் எதிர்காலம் மாற்றம் பெறும். துன்பமான பக்கத்தில் நீ இருந்தால் உன்னுடைய எதிர்காலம் அதைவிட பெரிய மாற்றம் பெற்றே தீரும். எனவே இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்கம் என்னவென்று உனக்கு நன்றாகவே தெரியும். அப்படியானால் உன்னுடைய மறுபக்கம் என்ன என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். கடந்த காலத்தை நினைத்து கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை நீ தொலைத்துவிட்டால் உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி நீ வளமாக வாழ்வாய்? சந்தோஷமாக அதை எதிர்கொள்வாய்? எதிர்காலம் என்பது புதிதான ஒன்று அல்ல. முடிந்து போன கடந்த காலத்தையும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தையும் வைத்தே எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி மாற்றம் பெறும் என்பதை யாராலும் மிக சுலபமாக கணித்துவிட முடியும். உன்னுடைய கடந்த காலத்தில் மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் நீ செய்யாமல் இருந்தால், உன்னுடைய கடந்த காலத்தில் மற்றவர்களுக்கு மறந்தும் கூட எந்த தீங்கும் செய்யாமல் இருந்திருந்தால், உன்னுடைய கடந்த காலத்தில் மற்றவர்களுக்கு நீ அதிகமாக உதவிகள் செய்திருந்தால், உன்னுடைய கடந்த காலத்தில் தேவை என்று உன்னிடம் வருபவர்களிடம் உன்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் பாசத்தையும் அவர்களுக்கு நீ கொடுத்திருந்தால் உன்னுடைய எதிர்காலம் சர்வ நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கும். வளமான பிரகாசமான எதிர்காலமாகவே இருக்கும். அதே போல இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தில் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டிருந்தால், புண்ணிய காரியங்களை செய்து கொண்டிருந்தால், மற்றவர்கள் மனம் மகிழும்படி ஏதாவது ஒரு காரியத்தையோ நிகழ்வுகளையோ நீ நடத்தி கொண்டிருந்தால்,
தான தர்மமோ அல்லது குறைந்தபட்சம் ஆறுதலான 4 வார்த்தைகளையோ நீ அளித்து கொண்டிருந்தால், அப்படியென்றால் சரியாக புரிந்து கொள், உன்னுடைய எதிர்காலம் சர்வ நிச்சயமாக மிக பிரகாசமான வளமான வாழ்வாகவே இருக்கும், வாழ்வான காலமாகவே இருக்கும். இப்பொழுது உனக்கு எல்லாம் மிக தெளிவாகவே புரிந்திருக்கும். கடந்த காலத்தை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நிகழ்காலத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ பழகிக்கொள். அப்படி நீ இருந்தால் அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகவே இருக்கக்கூடும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டு உன்னுடைய லட்சிய பாதையில் முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயிநாதர் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. உனது வாழ்வானது உன்னுடைய எண்ணப்படியே அமையும். எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திரு, நல்ல சிந்தனையாக வைத்திரு. உன் எண்ணப்படியே உன் வாழ்வு நிம்மதியாகவே அமையும். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையே படாதே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் இருக்கிறேன். யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். நீ எதிர்பார்க்கும் அன்பு, எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள். கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் அதுவே நிரந்தரம் என்பதை புரிந்து கொண்டு உன் மனதை நீயே பக்குவப்படுத்திக்கொள். தேவையில்லாமல் மற்றவர்கள் மீது அன்பு வைக்காதே. மற்றவர்களையும் உன்னை போல் நல்லவர்களாகவே நினைத்து விடாதே. இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அவரவர்க்கென்று பல வேலைகள் இருக்கிறது, பல உறவுகளும் இருக்கத்தான் செய்கிறது. அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி எல்லாமே அவர்கள் வாழ்வில் அவர்கள் நினைத்தது படி நடக்கவும் நடக்காது, நடக்கவும் முடியாது. எல்லாமே இறைவனின் திட்டப்படிதான் நடக்கும். எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் ஒவ்வொன்றாக அனைவர் வாழ்விலும் நடக்கும். இது சர்வ நிச்சயமான உண்மை. சாயிநாதரே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நிகழவே இல்லையே. என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இதுநாள் வரை நடைபெற்றதே இல்லையே கேட்கின்றாயா? இன்னும் சிறிது காலம் பொறு. உன்னுடைய வேண்டுதல், உன்னுடைய பிரார்த்தனை, உன்னுடைய ஆசை எல்லாமே நிச்சயமாக பலிக்கும் பார். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து நினைத்து நான் மட்டுமே துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன், நான் மட்டுமே கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ துயரத்தோடு போராடி கொண்டிருக்கிறாய். அந்த துயரம் உன்னை தாக்காமல் இருப்பதற்காக நான் அந்த துயரத்தோடு இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நல்லது செய். மற்றவர்கள் மனதை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக்கொள் என்று. மற்றவர்கள் மனது காயப்படும்படி எப்பொழுதுமே நடந்து கொள்ளாதே. உன் வார்த்தை ஒருவரை கூட காயப்படுத்தக்கூடாது. அப்படி நினைத்துப்பார். உன் வாழ்வில் எந்த ஒரு சந்தோஷம் நினைத்தே இருக்கும். உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிடு. மற்றவர்களிடம் இருக்கிறதே என்று ஏக்கப்படுவதையும் விட்டுவிடு. கிடைத்தவற்றை, உனக்கு கிடைத்திருப்பதை வைத்து பெருமை கொண்டால், சந்தோஷம் கொண்டால் உன்னுடைய வாழ்வே சிறப்பானதாக இருக்கும். எனவே என்னிடம் இது இல்லையே, மற்றவர்களிடம் இது இருக்கிறதே, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம், நான் அப்படித்தான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்பதை முதலில் நிறுத்திவிட்டு, அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் நம் வாழ்வில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாமே நடக்கும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டு செயல்படு. உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் போது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன்னை சுற்றி எது நிகழ்ந்தாலும் எப்பொழுதுமே நான் கொண்ட லட்சியத்திலிருந்து எப்பொழுதும் மாறவே மாட்டேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. காலங்கள் மாறினாலும்
காட்சிகள் மாறினாலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். மாற்றம் ஒன்றே மாறாதது. எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன்மேல் விழுந்து கொண்டே இருக்கும். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில்தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால்தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால்தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று வெளியே சொல்லக்கூட முடியாத அளவிற்கு அவமானங்களும் அவமரியாதைகளும் சூழ்ந்து கொண்டு நிற்கின்றது. சின்ன சின்ன விஷயம்தானே, இது என்ன நம்மை செய்துவிடப் போகிறது என்ற அலட்சியமாக பார்த்த விஷயங்கள் எல்லாம் என்று பூதாகரமாக எழும்பி நிற்கிறது. என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக இருக்கும் பொழுது நீ ஏன் இவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று யோசிக்கிறாயா? நிச்சயமாக இது உன்னுடைய கர்ம வினைகளின் காரணம் அல்ல.
உன்னுடைய அஜாக்கிரதையான போக்கில்தான் இவ்வளவு கஷ்டங்களையும் சோதனைகளையும் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் என் மீது இன்னும் பூரணமாக நம்பிக்கை வராததும் ஒரு காரணம்தான். முன்பு என் மேல் முழுமையாக நம்பிக்கையோடு தான் இருந்தாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய அஜாக்கிரதையான போக்கினால் என் மீது நம்பிக்கையை இழந்து விட்டாய். வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். குழந்தையே, இனியும் தாமதிக்காதே. அலட்சிய போக்கை கைவிட்டுவிடு. இனியும் அலட்சியமாக இருக்காதே. உன்னுடைய கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்த கற்றுக்கொள். ஏதாவது உனக்கு நடக்கவில்லை என்றாலோ முடியவில்லை என்றாலோ உடனே வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்று சொல்லாமல் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு சேர்க்க வேண்டியதை, உன்னிடம் வந்து சேர்க்க வேண்டியதை நிச்சயமாக நான் பார்த்து கொள்கிறேன். மனம் நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுது அவசரமாக நீ எடுக்கும் முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே கோபமாக இருக்கும் பொழுதோ, மனது நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுதோ தேவையில்லாமல் எந்த முடிவையும் எடுத்து விடாதே. நீயாக எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் என்னை மறந்து விடாதே. நம்பிக்கையை இழந்து விடாதே. சங்கடங்கள் உன்னை சூழும் பொழுது என் நாமஸ்மரணத்தை முழு மனதாக சொல்லிப்பார். சங்கடங்கள் உன்னை விட்டு விலகுவதை கண்கூடாக உணர்வாய். எதற்குமே கலங்காதே. இதுவரை தோல்விகளை மட்டுமே சந்தித்து வந்த நீ இனி என்னுடைய முழுமையாக ஆசிர்வாதத்தை பெறப்போகிறாய். உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக போகிறது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகிறது. உன்னுடைய அஜாக்கிரதையான தனத்தை மட்டும் கொஞ்சமாக மாற்றிக்கொள். கோபத்தை கைவிட்டுவிடு. நம்பிக்கையை இழந்து விடாதே. தன்னம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் எதிலுமே போராடலாம், வென்றே விடலாம் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு அமையும் நிச்சயமாக. தயாராகு. அதற்காக ஆயத்தமாகு. இதுதான் தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு. தெய்வத்தின் கணக்கு எப்பொழுதும் எல்லா நேரமும் ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்திற்கோ பந்த பாசத்திற்கோ நியாய தர்மத்திற்கோ பணியாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு என்பது எப்பொழுதும் நீதி நெறி தவறாமல் ஒரே சொல்லாகத்தான் இருக்கும். மனிதனின் செயல்களில் எப்பொழுதும் ஒரே அர்த்தம்தான் நிகழ்ந்து இருக்கும். நல்லது, கெட்டது, இது மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கும். ஆனால் தெய்வத்தின் சிந்தனையில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். அதை யாராலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்பு. உன் அப்பாவாக, உன் அம்மாவாக எப்பொழுதும் நான் உன்னை அரவணைப்பேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களைப் பற்றி எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னை பற்றி உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நினைத்து கொண்டு எல்லோரிடமும் போய் சரிசமமாக பழகுகிறாய். ஆனால் சில பேர் உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள். சில பேர் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். சில பேர் அனுபவிப்பதை அனுபவித்து கொண்டு ஒதுங்கி விடுகிறார்கள். உன்னைப்போல் மற்றவர்களையும் சரிசமமாக நினைத்து விடாதே. உன்னைப்போல் அனைவரும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற விதிவிலக்கு அல்ல. குழந்தையே, ஏன் எல்லோரிடத்திலும் தேவையற்ற பாசத்தை வைத்து அவர்கள் உன்னை வெறுக்கின்ற நிலைமைக்கு நீயே போகிறாய்? அது மட்டுமில்லாமல் சில விஷயத்தை பெரிதாக நினைத்து கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். வேண்டாத சிந்தனைகளையெல்லாம் உன் மனதில் ஓடவிட்டு உன் வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டத்தை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணமும் அதன் வெளிப்பாடும் நீ மற்றவர்களிடத்தில் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து நம்பிக்கையே இல்லாமல் காணப்படுகிறாய். குழந்தையே, மற்றவர்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகள் நிறைந்தால்தான் ஏமாற்றம் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனையில் தவிக்கிறது. அதை பார்த்து என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என் பிரியமான கண்மணி வருந்தும் பொழுது நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்